வணக்கம் மக்களே, வெல்கம் டு அண்டர் ரேஸ். நான் Gokulraj. ஆடியோ வீடியோ கிளியரா தெரியுதா அப்படின்ற சாட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், நிவேதா சந்திரசேகரன், ராஜா ஸ்ரீ, சாய், ரேவதி, கவிப்ரியா, பிரியா, யுவா, ஹரிணி அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த லிங்கை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அனைவரையும் லைவ்ல வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் டெஃபினட்டாக நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் நம்மளுக்கு பிக்கப் ஆகும். எஸ், த்ரிஷா ஆனந்தன், முத்து பிரகாஷ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம வந்து SBI கிளர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. நாளை மறுநாள் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ 5th அன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதை முன்னிட்டு நம்மளுடைய வரண்ட ரேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வரண்ட ரேஸ்ல லைவ் மார்க் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமானது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கலாம். லைவ் மார்க் டெஸ்ட் நாளை காலை 9 மணிலேருந்து நைட் 10:30 வரைக்கும் அந்த மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். மறக்காமல் வந்து அனைவரும் அட்டன் பண்ணிவிடுங்க. எஸ், ராம்தாஸ், நவீன், லலிதா, ஷன்ஷக், எஸ், ரேவதி, ஆத்தூர், ரேவதி, டி, கார்த்திகா அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ், லைக்கை தட்டி விட்டு ஃபயரை போட்டுவிடுங்க. நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய வரண்ட ரேஸில் ஈச் அண்ட் எவ்ரி வீக் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வரண்ட ரேஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைன் பிரான்ச்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கும், ஆன்லைன் பேட்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி இது. எஸ், ஷண்மிதா, சந்தியா, சரவணன் வணக்கம். ஹாய், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே இது. பவானி வணக்கம், குட் ஈவினிங். முதல் கேள்வி என்ன ஆன்சர் வருது? எஸ், குட் ஈவினிங். ஷாலினி, ஷர்மி, ஹாய், குட் ஈவினிங். கவிப்ரியா வணக்கம், குட் ஈவினிங். ராபின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லியிருக்காப்புல 32. எல்லா போலும் 48 சொல்லியிருக்காரு. 38ஆ 32ஆ 48ஆ? எஸ், கணேஷ், ராமு, ரித்திகா சூப்பர். பிரியா போல் வணக்கம். பேங்க் ஆஃபீஸர், எல்லோ ஃபிளாஷ், பிரியதர்ஷினி, கார்த்திகா, தேவி, ஹரிணி, நிவேதா. எஸ், 32 பார்த்துடலாம். ஸோ இங்கே 64% கொடுத்துருக்காங்க. இப்போ 64x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்ட்டு ஸோ இப்போ இங்கே x/512 ஈக்குவல் டு இங்கே 5 cube 125 + 3. ஸோ 125 + 3 என்ன சார் வரும் அப்படின்னா 128 அப்படின்ற வேல்யூ வந்துடும். இப்போ 128 அப்படின்றது 64ல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ்னு வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ அடிச்சிடலாம். அப்போ x × x x². ஸோ இங்கே 2 இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைடு. 512 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1024. அப்போ 1024 எந்த நம்பருடைய ஸ்கொயர் சார் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு 32 இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? எஸ், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இது. சூப்பர், ரைட் ஆன்சர். ராம்தாஸ், சாய் கீதா, ரேவதி, ஷாலினி சூப்பர், வினோதினி ரைட் ஆன்சர். பரத்வாஜ் குட் ஈவினிங். ராகுல், ஹாய் ராகுல். ஜெயக்குமார் சூப்பர், ரைட் ஆன்சர். மகாராஜன் மலர்குடி காணுமா? டைமிங் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 100 ஆன் லைவ். ஸோ புட் சம் ஃபயர். கொஞ்சம் நெருப்புகளை தட்டி விடுங்கள். ஸோ ஆன்சரும் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். த்ரிஷானந்தன் வேற மாதிரி. நிவேதா எஸ் ஆன் ஃபயர். அம்மு வேற லெவல். வால்வி, ஹாய் வால்வி. பிரியா, யுவாஷ், ஹாய் கண்மணி, எல்லா போலும். எல்லோ ஃப்ளாஷ் சூப்பர், ரைட் ஆன்சர். அர்ச்சனா வேற லெவலு. பவானி, நவீன், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, பிரீத்தி சூப்பர். ஐஷு குட் ஈவினிங்மா. கோமல், பத்மாவதி, ராபின், அபி, அஞ்சலி, ஜெயக்குமார், கவிப்ரியா, சந்தானலட்சுமி, நிரஞ்சனா அருமை. ஸோ 24% ஆஃப் 1600 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ 1600ல் 24% எடுக்கணும். அப்போ 25% எடுத்தீங்கன்னா 400 வந்துருமா? அப்போ 1% சப்ராக்ட் பண்ணிடலாமா? அப்போ 1% 16 போயிடும். அப்போ 384. 16% ஆஃப் 600. 600ல் 16%. அப்போ 6 × 16 வந்து 96 அப்படின்ற வேல்யூ வந்துடும். பை 32 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ 384 + 3 387 வந்துடும்.
387ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு x ஸ்கொயர் மைனஸ் 13 இருக்கு. அந்த 13 உள்ள கொண்டு வந்து ஆட் பண்றேன். அப்போ 400 ஆயிடுது. 400 என்ன ஸ்கொயர் நமக்கு 20ன்ற நம்பருடைய ஸ்கொயர். கரெக்டா முடிஞ்சா? உங்களுக்கான அடுத்த கேள்வி இது. எஸ். குட் ஈவினிங் கௌசல்யா பானுமதி வணக்கம். பிரீத்தி ஆன் ஃபயர் புட் சம் ஃபயர். வர்ஷா எஸ் 20 ரைட் ஆன்சர். ராம்தாஸ் ரேவதி நிவேதா ரேவதி ஆர் சூப்பர் ரைட் ஆன்சர். ஸோ நளினி வீரா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க, மேபி இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கிறனால முகேஷ் போயிட்டு இருக்காப்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முகேஷ் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லிட்டு இருக்காப்புல. நீங்கள் ரெகுலராக படிக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து தான் சொல்கிறாப்புல. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அவருடைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். நீங்களாக போய் படிக்கிறதுக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க டீட்டெயிலிங் நிறைய சொல்லுவாப்புல. எஸ் திவ்ய பாரதி வணக்கம், குட் ஈவினிங். ஸோ அதனால் அந்த மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஆஃப்லைன்லையாச்சும், லைவில் பார்க்கலனாலும் ஆஃப்லைன்லையாச்சும் அதை பார்த்துருங்க. டன். ஸோ 190 × 48 ஓகேங்களா? ஸோ 48ன்ற நம்பர் இருக்குது, 180ன்ற நம்பர் இருக்குது. டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. 190 × 48 by 1368. ஸோ இந்த 441 வந்து டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் வரதுனால மேலே மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். 441 4 டேபிள் அடிக்கிறேன் 12. 4 டேபிள் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 3 4 2 342. 19 டேபிள் அடிக்கலாம். 19 டேபிள் அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஓகேங்களா? இது 10 டைம்ஸு, இது நம்மளுக்கு 18 டைம்ஸ். ஏன்னா 19 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 361 வரும். அப்போ அதை விட நம்மளுக்கு ஒரு 19 நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ 6 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 2, இங்கே 6 டேபிள் அடிச்சிங்க அப்படின்னா 3. 3ல கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 3 4 எஸ் 4, அதுக்கப்புறம் வந்து 7 147. அப்போ 2 × 147 வந்து 294. 294 அப்படின்றப்போ 2940ன்ற வேல்யூ வந்துடும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அடுத்து 87% ஆஃப் 500. 87% ஆஃப் 500னா 5 7s are 35, ரிமைண்டர் 3. 5 8s are 40. 40 + 3 வந்து 43, 435. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துருது 5 7 33 3375 அப்படின்றது 15 கியூப். ஸோ 15 கியூப் அப்படின்றதுனால ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது மிகச் சரியான விடை. கரெக்டா? உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. எஸ் மலர்கொடி வாங்க, குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ராகவி ஹர்ஷா ஜெயக்குமார் சூப்பர் ரைட் ஆன்சர். ஜெனிஷா ராபின் சூப்பர். 15 இஸ் த ரைட் ஆன்சர். 20 போன கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிங்களா? இன்னும் போடலையே அந்த கொஸ்டினை. 20 இந்த கொஸ்டின் ஆன்சர் வரலையோ? 15 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் ராபின் சந்தான லட்சுமி அசோக் கார்முகிலன் இளங்கோ சோபிகா சூப்பர் ரைட் ஆன்சர். சுபிக்ஷா வேற லெவல். அனுஷியா குட் ஈவினிங் வணக்கம், வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். 4வது கேள்வி. எஸ் ராபின் நிவேதா சந்திரசேகரன் கெலியா அருமை அருமை அருமை. பிரியா பவுல் அர்ச்சனா ஜெனிஷா வால்வி வேற மாதிரி. எஸ் 181 × 5. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு 12 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5ல மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 181. 5 1s are 5. அடுத்தது 90. 905ன்ற வேல்யூ வந்துடுது. இங்கே 12x + 545. ஓகே? ஸோ 5 இந்த சைடு கொண்டு சப்ராக்ட் பண்ணுறேன். 5 - 5 0 0 + 2 வந்து லாஸ்ட் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே 1 இருக்குது. 1ல் 4 போச்சுன்னா லாஸ்ட் நம்பர் 7. ஓகேங்களா? அப்போ 72ல் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான். சார் அப்ராக்சிமேஷன் தானே சார். அப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் டிஜிட் வச்சு நம்ம போடக்கூடாதுன்னா லாஸ்ட் டிஜிட் வச்சு நம்ம போடக்கூடாது. ஆனால் லாஸ்ட் யூனிட் டிஜிட் தாண்டி 10th டிஜிட் இருக்கு இல்லையா, அதில் பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகாது. ஏன்னா 70s தான் நம்மளோட ஆன்சர் வரப்போகுது. 70sல வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. கரெக்டா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி இது. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 புட் சம் ஃபயர் மக்களே. மலர்கொடி ஏன் லேட்டு? ஃபர்ஸ்டே வர வேண்டாமா? சுபிக்ஷா ராகுல் ஜோன்ஸ் பொற்செல்வன் ஸ்பைக் சூப்பர் அருமை. பிரியா யுவா கார்த்திகா தேவி சூப்பர் ரைட் ஆன்சர். மகாராஜன் வாங்க. நிவேதா எஸ் மகாராஜன், த்ரிஷானந்தன், ராபின், அம்மு, மலர்கொடி, எல்லோ ஃபிளாஷ், ராகவி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, கேலியா, நிவேதா சந்திரசேகரன், சுரேந்தர் ஆன் ஃபயர். மாலினி எஸ் ரைட் ஆன்சர். ரேவதி, பிரியா யுவா, சாய் கண்மணி சூப்பர் ரைட் ஆன்சர். அடுத்து போயிடுமா? எஸ் 11 இருக்கு மக்களே. இங்கே 121 இருக்கு. அப்போ அடிச்சிங்க அப்படின்னா 11. ஓகேங்களா? இங்கே 5 இருக்கு, இங்கே 85 இருக்கு. அப்போ 17. அப்போ 11 + 17ன்றது 28. ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது மிகச் சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி இது.
எஸ் சதீஷ், அஞ்சலி, திவ்யா, கார்த்திகேயன், சுபிக்ஷா, புவனா, நிரஞ்சனா, பொற்செல்வன், எஸ் ஹேமலதா. டிவைட் ஆட் சரியா தரல. ஸோ நேற்றே சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ரெசல்யூஷன் இருக்கும், அதை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. ஓகே, உங்களுடைய ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 480 வச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸில் இருந்துச்சு 240, அது 240 இருந்துச்சு அப்படின்னா கிளியராக இருக்காது. 480 வைங்க, கிளியராக இருக்கும். ஆறாவது கேள்வி, நிவேதா எஸ் ஆன் ஃபயர், த்ரிஷானந்தன், மகாராஜன், எல்லோ ஃபிளாஷ், மலர்கொடி, திவ்ய பாரதி, அம்மு, நிவேதா சந்திரசேகரன், ஐஸ்வர்ய லட்சுமி ஆன் ஃபயர். ஸோ 149 இருக்கு, அது 115 எடுத்துக்கலாம். 15 ஸ்கொயர் வந்து 225, 22500. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, பிளஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 கியூப் 125, 17% ஆஃப் 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2500ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 17% எடுக்கணும். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2500 இருக்கு இல்லையா, இந்த 2 ஜீரோ தூக்கி இங்க போட்டுருங்க, 1700 ஆயிடும். இப்போ 25% எடுங்க. 25% எடுத்தீங்க அப்படின்னா 400 எவ்வளோ வரும் நமக்கு, 4 டைம்ஸ் வந்து 25 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் நமக்கு, 25% 1/4 தானே, 4 டைம்ஸ், அடுத்து 2 டைம்ஸ், 5 டைம்ஸ், 425, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ 125 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 300 ஆகிடும். 300னா 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுது, இங்கே 7 இங்கே 5 முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பர்சன்டேஜில் போடும்போது இப்போ எனக்கு 17% ஆஃப் 2500 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ 2 ஜீரோ தூக்கி இங்கே போட்டுறேன், 1700 ஆகிடுது. பர்சன்டேஜ் தூக்கி அங்கே போட்டுறேன், 25% ஆகிடுது, அவ்வளோதான். ஓகே, அப்போ 25% 1/4 அடிப்பீங்களா, 1/4 என்ன வந்துடும் நமக்கு, 425 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. எஸ் லலிதா, அர்ச்சனா, கவிப்ரியா, ராம்தாஸ், ரேவதி, பரத்வாஜ், பொற்செல்வன், ஸ்பைக் ஆன் ஃபயர். புட் சம் ஃபயர் லைக்ஸ். நாளைக்கு வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ் போயிடலாமா? நாளைக்கு மார்க்கை போட்டு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் போயிடுமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கார்முகிலன் எஸ், நிவேதா எஸ், சூப்பர். மகாராஜன், அம்மு, கோபிகா வணக்கம், குட் ஈவினிங். மலர்கொடி, சாய், த்ரிஷானந்தன், ரித்திகா, திவ்ய பாரதி, கோமல், ஜெனிஷா, ராஜாஸ்ரீ, ஐஸ்வர்ய லட்சுமி, முத்துக்குமார், ஹேமா, ஐஷு, நிவேதா சந்திரசேகரன், சுபிக்ஷா, ரேவதி ஆர். சூப்பர், ரைட் ஆன்சர், டன். 3025, 3025ன்றது 55 உடைய ஸ்கொயர் பிளஸ் 171 எக்ஸ் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர் 1296 மைனஸ் 11 × 4. ஓகே, அப்போ 44. ஓகேவா, இந்த 55 அந்த சைடு வந்து என்ன ஆகிடும் நமக்கு, மைனஸ் ஆகிடுமா. 55ம் 44ம் சேர்ந்துச்சுன்னா 99 வந்துருமா, அப்ராக்சிமேட்லி 100 எடுத்துக்கலாமா. அப்போ 1197 இருக்குமா, அப்போ 171 இருக்கு. கரெக்டா, 1 டேபிளில் 7 எங்கே சார் வரும், நம்ம கேன்சல் பண்ணும்போது அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். அப்ராக்சிமேட்ன்றதுனால செக் பண்ணி பார்த்துறேன். 1 7s are 7, அடுத்து 7 7s are 49, அடுத்து 7 1s are 7, 7 + 4 வந்து 11. கரெக்டாக நம்மளுக்கு 7 டைம் வந்துருச்சு. ஆன்சர் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா, எஸ், போகலாம், டன். வேகன்சி பற்றியா? ஸோ லாஸ்ட் அது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ வேறு ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓலாம் மெயின்ஸ் எழுதி கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து வேகன்சி பற்றி சொல்கிறதில்ல. ஸோ ப்ரிலிம்ஸை வந்து சிறப்பாக தரமாக பண்ணிட்டு வாங்க, அப்புறமா நம்ம வந்து பேசிப்போம். ஸோ நம்மளுக்கு லைக் போகிறதா முக்கியம். ஸோ நீங்கள் லைக் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதா நம்மளுக்கு முக்கியம். அதனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ லைக்ஸ் நோ மேட்டர்ஸ். அம்மு, நிவேதா எஸ், மலர்கொடி, சோபிகா, சாய், ரேவதி, எல்லோ ஃபிளாஷ், சுரேந்தர், ரித்திகா, ராஜாஸ்ரீ, பிரியதர்ஷினி, ராபின், ஜெனிஷா, அபி, கோமல், பிரீத்தி, மாலினி, அஞ்சலி, சரிகா, வர்ஷா, கணேஷ். சூப்பர், நிவேதாவி, சூப்பர், ரைட் ஆன்சர். ஓகே, 75% ஆஃப் 360. 360ல் 75%. 75% ஃப்ராக்ஷன் என்ன சார்னா 3/4. அப்போ 4 அடிச்சு 3 மல்டிப்ளை பண்ணணும்.
4 அடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 90 வருமா? 90 × 3 வந்து 270. ஓகேவா? ஸோ ஆனால் இப்படி சொன்னால் வச்சோம் பாவம் அந்த மனுஷன் இப்படிலாம் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி லைக் போடுறாங்களா பாருங்களேன், போட மாட்டாங்க. அதுதான் நம்ம பசங்க புத்தி. ஓகே, 19 × 3 19 × 3 வந்து 57 ஈக்குவல் டு x × 3. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 213 வந்துருமா? ஸோ 213x × 3 3ல் அடிச்சிங்க அப்படின்னா 71 இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கரெக்டா? அசோக், ஸ்ருதி, பவித்ரா, பவதாரணி, கௌசல்யா, வால்வி, அஜு, கார்த்திகா, சூப்பர் ரைட் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி 9வது கேள்வி இது. ஸோ இங்கிலீஷ்க்கு டிப்ஸ் வந்து இங்கிலீஷ் மேம்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் முத்து பிரகாஷ். நம்மளுக்கு இங்கிலீஷேனா வந்து தூரம், டிஸ்டன்ஸு. ஓகே, ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். நிறைய வந்து ஒக்காபுலரி நீங்கள் படிங்க, ஒக்காப்ஸ் நிறைய படிங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங், ஓகேவா? நியூஸ் பேப்பர் ரீடிங், நம்மளுக்கு புக் ரீடிங், நியூஸ் பேப்பர் ரீடிங் இதெல்லாம் ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்கோர் வந்துடும். கிராமர் ஒரு பெரிய பாட்டுன்னு சொல்லுவாங்க. கிராமர் டெஃபினட்டாக கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரரில் மட்டும் தான் பெருசாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்ற இடம் எல்லாமே நிறைய நீங்கள் ஒக்காபுலரி தான் நீங்கள் படிக்கணும். ஒக்காப்ஸ் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ, கிராமரும் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு முக்கியம் ரொம்ப. ஆனால் கிராமர்னு அதை படிக்க தேவையில்லை. ஒக்காப்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஒக்காபுலரி நீங்கள் நிறைய படிக்கிறீங்களோ, காம்ப்ரிஹென்ஷன் நிறைய நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்துடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் வந்துடும். சார் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வெப்சைட்டில் பாருங்கள் சார். முகேஷ் வந்து தெளிவாக போடுறாப்புல சார். முகேஷ் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து தான் எடுக்கிறாரு, ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்கிறாரு. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது வர்ஷா. ஸோ நீங்கள் வேறு எதுவும் அதர் சோர்ஸ் நீங்கள் பார்க்க தேவையில்ல. அதை நீங்கள் பார்த்து ரெகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எப்படி படிக்கணும்னு நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணவே டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 15 மல்டிப்ளிகேஷன். ஸோ 15 மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இதில் 39ல் பாதி 19.5. ஓகேவா? அப்போ எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 585 அப்படின்ற வேல்யூ வந்துடும். 585 மைனஸ் 28 × 10 280 ஈக்குவல் டு 36 + x × 5. ஓகேவா? ஸோ 5 - 5 வந்து 5 - 0 வந்து 5, 8 - 8 வந்து 0, இங்கே 3. ஓகே, 305 வந்துருமா? கரெக்டாக? ஓகே, 305 வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 டேபிள் அடிக்கிறேன், 61 வந்துடும். 61ல் 36 போச்சு அப்படின்னா 25 இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. கரெக்டா? உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இதோ. நியூஸ் பேப்பர் ரீடிங் டெஃபினட்டாக நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எடுத்த உடனே நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, எடிட்டோரியில் போய் உட்காரக்கூடாது. முதல்ல ஃப்ரண்ட் காலம் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸு, கேள்விப்பட்ட நியூஸு போடுவாங்க. ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதுலேயே நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாமல் இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எனக்குலாம் நெகட்டிவில் போகணும். முதல்ல மார்க் போட ஆரம்பிக்கும் போது -4 -2ன்னு போகும். அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டாக ஒரு 10 to 15 எடுத்துருவேன், ஸ்கோர் பண்ணிவிடுவேன். ஏன்னா நல்லா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில். ஸோ அதுக்கு காரணம் வந்து நிறைய ஒக்காபுலரி படித்தேன். ஒக்காபுலரி திரும்ப அது திருப்பி மெமரி பண்ணும் நிறையா. ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுங்கள், புக் ரீடிங் பண்ணுங்கள், இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பாருங்கள். அதில் கீழே சப்டைட்டில்ஸ் போட்டு அந்த சப்டைட்டில்ஸில் ஒரு இல்லையா அந்த மாதிரி பாருங்கள். அதுக்கு உட்காந்து வெப் சீரிஸை பார்த்துட்டு கூடாது. ஃப்ரீ டைமில் அது ஏதாவது ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு புது வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வார்த்தைக்கு தான் மீனிங் அப்படின்றது தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் ரொம்ப மேஜர் பார்ட். ஒன்று குவான்ஸ் வரவங்களுக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் வரவங்களுக்கு குவான்ஸ் வராது. அது ரெண்டும் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா குயிக்காக நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பொண்ணு ஜூன் மந்த் பேட்ச் நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருப்பாங்க, அந்த யூடியூப்ல ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் பேட்ச் ஜூனில் தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்க நேம் கரெக்டாக எனக்கு தெரியல, அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஆஃப்லைன் கிளாஸஸில் சென்னை பேட்சஸ்லாம் எடுத்தேன். வித்தின் 6 months அவங்க வந்து ஆர்ஆர்பி கிளர்க் ரெண்டுமே கிளியர். ஸோ ஒய்? பிகாஸ் அவங்க வந்து ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஸ்ட்ராங். ஸோ குவான்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க, இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ் காயுபாலா, ஹாய் காயுபாலா, சூப்பர். 94 ரைட் ஆன்சர். ஹரிதாஸ், ஜெயக்குமார், பிரியா யுவா, கணேஷ், ஷாகீதா, சூப்பர் ரைட் ஆன்சர். 320% of 45. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்சன்டேஜ் எப்பயும் போல அங்கே தூக்கி போட்டுறேன். 45% of 320 போட்டுறேன். அப்போ 50% -5% எழுதுனா 50% 170, 5% 16. அப்போ 160 - 16 144.
40% ஆஃப் 405, 10% 40.5, 20% 81, அப்போ 40% 162 மைனஸ் 15% ஆஃப் 16% ஆஃப் 150, அப்போ 16 × 15 அப்படின்றது 240 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படின்னா 3 வந்துடும் ரைட்டா. 4 + 2 6, 6 - 0 6, இங்கே 10 10ல் 4 போச்சு அப்படின்னா 6 ஓகேவா. ஸோ 2 2ல் 2 போச்சுன்னா காலி. அப்போ எக்ஸ் இன்ட்டு 3 அப்படின்ற வேல்யூ இருக்கா. தவறு செய்து விட்டோமா எப்பயும் போல. எஸ் 10 வந்துச்சு இல்லையா. எஸ் டன் 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 166 வருதா. 2 6 + 4 10, 10 - 4 வந்து 6 தான் வருது. ஓகே 1 + 1 2, 2ல் 2 போச்சுன்னா 0. அப்போ அங்கே இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் 3 இருக்குன்னா டிவிஷன் ஆகிடும். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்குமா பாருங்கள். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். -24 எஸ் 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 240 இல்லை. இங்கே பாருங்கள் 16% ஆஃப் 115 இருக்கு. 24 240 இல்லை. அப்படியே மல்டிலே மட்டும் பண்ணோம். அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணல. டன்னா 6 + 2 வந்து 4 + 2 வந்து 6, 6ல் 4 போச்சு அப்படின்னா இது ரெண்டும் அப்படியே அடிச்சிருங்க. 2 வந்துடும் லாஸ்ட் டிஜிட். 4 + 6 வந்து 10, 10ல் 2 போச்சு அப்படின்னா 8 ஓகே கரெக்டா. அடுத்து வந்து 1 + 1 வந்து நமக்கு வந்து 2 அப்படின்ற வேல்யூ வந்துடுது. ஸோ 3 டேபிள் அடிக்கிறேன். 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 9 × 27, அடுத்து 4 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து 94. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. அடுத்தது ராங் நம்பர் சீரீஸ். வந்துருங்க 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 வந்துருங்க. ஸோ நாட் ஆல் மகாராஜன். அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் குவான்ஸ் நல்லாவே பண்ணுறீங்க, ரீசனிங்கும் நல்லாவே பண்ணுறீங்க, நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க ப்ரிலிம்ஸில். பட் எங்கே நம்ம லேக் ஆகிறோம், மெயின்ஸில் தான் லேக் ஆகிறோம். அந்த மெயின்ஸில் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எல்லாராலையும் என்ன சொல்ல முடியாது, வித்தின் 6 months 4 monthsல நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. பட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்மளுடைய டைம் பீரியடை ரெடியூஸ் பண்ண முடியும். என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் 100 டன் ஓகே. ஸோ என்ன நம்மளுக்கு ராங் நம்பர். ஸோ 0.5 + 1 × 1 + 1 × 2 + 1. அப்போ இன்ட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கும் 4 + 1 அப்படின்னா நம்மளுக்கு 101 அப்படின்ற நம்பர் வந்துருக்கணும். ஆனால் நம்மளுக்கு அங்கே என்ன இருக்கு 100 அப்படின்ற நம்பர் தான் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் கேள்வி இது. சார் சிஏ தான் சார் எனக்கு எப்பயுமே லோ மார்க். ஸோ அதனால தான் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். எப்பயுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளால ப்ரிலிம்ஸ் அடிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எப்பயுமே நம்ம கான்சென்ட்ரேஷனிங் ஃபஸ்ட்டே வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் கான்சென்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணிடணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடணும். ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா வெறும் மார்க் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா. ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க அப்படின்னா மார்க் மட்டும் போட்டால் போதும். மார்க்கை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் மேக்ஸிமம் டைம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்காக வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார் கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சுட்டு இருப்பான், கான்சென்ட்ரேஷன்லேயே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான். கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கே ஆகாமல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா அப்பயும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி கான்சென்ட்ரேஷனில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம வந்து என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் சாலிடாக பார்த்துட்டே வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயிலிங்காக படிங்க. ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு 5 அல்லது 6 பாயிண்ட் அதை பேஸ் பண்ணி படிங்க. ஒரே பாயிண்ட் மட்டும் சிங்கிள் பாயிண்டாக படிச்சுட்டு போகாதீங்க. ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னா 66, அடுத்தது 54. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 45. ஸோ நெக்ஸ்ட்டு 33, அடுத்தது 22, நெக்ஸ்ட் 11. 33 22 11 66. அப்போ இங்கே 55 இங்கே 44ன்னு வரணும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் ரைட்டு, ரெண்டாவது தான் நம்மளுக்கு தப்பாக இருக்குது. அப்போ இரண்டாவது தப்பு அப்படின்னா 65 தான் நம்மளுக்கு தவறான எண். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ராங் நம்பர். அடுத்த கேள்வி 13, கேள்வி நம்பர் 13. இதோ சூப்பர். ஹேமா, பிரீத்தி, லலிதா, ஜெயக்குமார், சரவணன், அர்ச்சனா, சந்தானலக்ஷ்மி, நிவேதா சந்திரசேகரன், ராகுல் ஜோன்ஸ், எல்லா போலும். சூப்பர். ரைட் ஆன்சர். ஸோ ஆல் தி பெஸ்ட் சாய் கண்மணி. ஸோ யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாட் உங்களுக்கு ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் லாட் யாருக்குங்க?
ஃப்ரைடே ஃபஸ்ட்டு ஸ்லாட் யாருக்கு இங்கே? வெள்ளிக்கிழமை காலை 8 மணி ஸ்லாட் யாராவது இருக்கீங்களா? 13. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட் ஆன்சர் 462 வருதா? பார்த்துருவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன சார்னா 9, இங்கே 25, அடுத்தது நமக்கு 949. 3 ஸ்கொயர் அடுத்தது 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், அப்போ 9 ஸ்கொயர் அடுத்தது 81 கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்? 11 ஸ்கொயர் 121 அப்படின்ற நம்பர் இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. அப்போ லாஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு தப்பு. 13 ஸ்கொயர் அப்படின்னா 169 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லாட் என்னுடைய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இல்லை அப்படின்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட் முடித்த உடனே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்லாட் போகும்போது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. மார்னிங் ஃபஸ்ட் ஸ்லாட், ஃப்ரைடே மார்னிங் ஃபஸ்ட் ஸ்லாட் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு கால் செய்யவும். சீரீஸ் கரெக்டா? போன செம்ல தவறு செய்து விட்டோமா? அப்போ இதெல்லாம் ஆமாம், இதை பார்க்கல பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன், அந்த ஆப்ஷனை பார்க்கவே இல்லை. சீரீஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2 - 3 அப்படின்னா லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 9. 45ல் 29 போச்சு அப்படின்னா 169. அப்போ இது 13 ஸ்கொயர். அப்போ எல்லாமே ரைட்டாக இருக்குது. அப்போ எல்லாமே ரைட்டாக இருக்குது அப்படின்றப்போ டெஃபினட்டாக நம்மளுக்கு என்னது? சீரீஸ் இஸ் ரைட். அந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கவே இல்லை. நீங்கள் போட்டதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே ரைட்டாக, அப்போ 462 தான் தப்பு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. சீரீஸ் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறந்து விட்டோம். சரிங்களா? அதான் ரைட் ஆன்சர். பண்ணலாம். செகண்ட் ஸ்லாட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் தான் மேஜராக என்ன ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. புதுசாக ஏதாவது கேட்டாங்களா, புது பேட்டர்ன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஏதாவது அந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆர்டரில் வருது, இங்கிலீஷ் வருதா ரீசனிங் வருதா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்லாட் மட்டும் கேட்டேன். செகண்ட் ஸ்லாட்டும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்லாட் ரிவ்யூ நம்ம கொடுப்போம். அன்றைக்கி 4 டேஸுமே நம்ம ஸ்லாட் ரிவ்யூ கொடுப்போம். அதனால் கால் பண்ணி டீட்டெயிலாக சொல்லுங்கள், எவ்வளோ அட்டம் கொடுத்தீங்க, எது ஈஸியாக இருந்துச்சு, எது டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றத பாருங்கள். டன். ஸோ ஆக்சுவலாக என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து இன்ட்டு 2, அடுத்தது இன்ட்டு 1, இது இன்ட்டு 1.5, இன்ட்டு 2, அடுத்து 2.5, அடுத்தது 3. ஸோ அப்போ 1, 1.5, 2, 2.5, 3 அப்படின்றப்போ இங்கே என்னவா இருந்திருக்கணும்? 0.5ன்னு இருந்திருக்கணும். 0.5 அப்படின்னா 20ன்ற நம்பர் தான் தப்பு. கரெக்டா? உங்களுக்கான அடுத்த கேள்வி இது. அடுத்த கேள்வி, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற இடத்துலயா? அடுத்த கேள்வி 109 வருதா? பார்த்துருவோம். 4 - 6 லாஸ்ட் நம்பர் 8, 29ல் 22 போச்சுன்னா 7, 6 - 1 5, 22ல் 16 போச்சு அப்படின்னா 6, 6 - 1 - 9 வந்து 2, அப்போ இங்கே 15ல் நம்மளுக்கு வந்து 10 போச்சு அப்படின்னா 5, அப்போ 78, 65, 52 எல்லாமே 13 டேபிள். அடுத்தது 9 - 8 வந்து நம்மளுக்கு 1, 10 - 6னா 4, அப்போ இங்கே என்ன வந்துருக்கணும் நமக்கு 52 அப்படின்றப்ப 39 அப்படின்ற வேல்யூ வந்துருக்கணும். ஆனால் 39 அங்கே நமக்கு இல்லை. ஸோ 68 என்பது ராங் நம்பர். கரெக்டா? எஸ். மலர்கொடி, பவித்ரா, லலிதா, சுபிக்ஷா, சாய் கண்மணி, ராகவி மகேஷ், சர்வனன், சூப்பர் ரைட் ஆன்சர். ஐஷு, த்ரிஷானந்தன், நைவேதா சந்திரசேகரன், கரோலின், வேற மாதிரி 150. எஸ், ஆன் ஃபயர். 150 ஃபயரை போடுங்க. సార్ ఎప్పుడు ఇంత ఫాస్టా చెయ్యదు? సో ప్రాక్టీస్ KR8. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும்.
சார் அப்படி வரதா இருந்தால் சேலம் கேஓடி வாங்க. எனக்கு அங்கேருந்து ரொம்ப லாங். எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட கேஓடின்றது ஒரு நியர்பை 2.5 hours 3 hours ஆகும் உங்களுக்கு கேஐடி. ராகுல், ரேவதி, பிரியா, சூப்பர். Okay, done. First question. So, what is the average number of firecrackers sold in BCD? BCD ல average number of firecrackers எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்காங்க? மொத்தமாக இருக்கிறதே வந்து 2 தான் சார். ஒன்று ஃபயர் கிராக்கர்ஸ், இன்னொன்று லைட் பல்ப். அப்போது இதில் பர்சன்டேஜ் ஆஃப் லைட் பல்ப் சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? ஃபயர் கிராக்கர்ஸாக இருக்கும். BCD தான் எனக்கு தேவை. BCD. அப்போ B வந்து நம்மளுக்கு 36%. அப்போ 36% எவ்வளோ வரும் நமக்கு? 500ல் 36% அப்படின்னா 180. அடுத்து சி நம்மளுக்கு 400 இருக்கு. 400ல் எவ்வளோ நமக்கு வரும் அப்படின்னா 44%. 4 × 44 88 176. அடுத்து டி இருக்கு 800ல் நம்மளுக்கு 28%. அப்போ 8 சார் நம்மளுக்கு 16. அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்கும்? 28 8 சார் 64. 8 சார் 64. ரிமைனிங் 6 22 224. இந்த 24 தூக்கி இங்கே போட்டிங்கன்னா 200 400 580. அப்போ 580/3 முடிஞ்சா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கரெக்ட் ஆன்சரா? அடுத்தது சார், ஐ ஹாவ் SBI clerk exams. I am very weak in quants. What will be the best portion for me? So then concentrate on reasoning and English. So try to score at least 25 plus in English and 30 plus in reasoning. ஸோ அப்போ இதுலேயே 55 வந்துருமா? அப்போ குவான்ஸில் வந்து ஒரு 10 to 15 எடுத்தால் கிளியர் பண்ணிடலாம். Find the sum of the firecrackers sold by C and D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Firecrackers sold by C and D ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல firecrackers. ஃபர்ஸ்ட் சம்லேயே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்போ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. 176 இங்கே 224. இங்கே எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 180 இருந்துச்சு. கரெக்டாக? டன். இப்போ ஃபயர் கிராக்கர் சோல்டு பை சி அண்ட் டி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 400 இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் த டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு பை பி. டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு பை டி அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு? 500. அப்போ 500 விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது? தென் ஹவு மச் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது? 5ல் 1 பார்ட் கம்மியாக இருக்குது. 5ல் 1 பார்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா 20% இஸ் த ரைட் ஆன்சர். முடிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி 70+ டார்கெட் பண்ணுங்க. என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா 70+ அப்படின்னா சேஃப் ஜோனில் இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து அவ்வளோ மார்க் வருமா, கட் ஆஃப் வைப்பாங்களா அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கில் அப்படி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஸோ நம்ம இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய ரேஷோவை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரொம்ப அதிகமாகவும் போகாது. ஸோ அரௌண்ட் ஒரு 70க்குள்ளே தான் இருக்கும். மேபி நம்மளுக்கு 68 65 அந்த ரேஞ்சில் கூட வரலாம். ஸோ 70+ அப்படின்னா சேஃப் ஜோனாக இருக்கலாம் நம்ம. அதனால் டார்கெட் பண்ணுங்கள். எக்ஸாம் மேபி நம்மளுக்கு டஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் இன்னுமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். எக்ஸாம் டஃப்பாக இருக்குது. இப்போ இந்த டைமில் ஆர்ஆர்பி கிளர்க்கே நம்மளுக்கு ஒன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கட் ஆஃப் டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும், கம்மியாக தான் இருக்கும். The selling price of each light bulb is X and the each firecracker is X minus 12. If the revenue generated by C is 5888, find the value of X. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி தான் போகணும். டைம் எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இதெல்லாம் நமக்கு. அப்போ வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன வருது? ஈச் லைட் பல்ப் அப்படின்றது நம்மளுக்கு சியில் சொல்லியிருக்காங்க. சியில் லைட் பல்ப் எவ்வளவு? 56%. ஓகேவா? 400ல் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 176ன்னு சொல்லிட்டு. 400ல் 176 போச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 224 இருக்குமா? 224 வந்து எக்ஸ் ருபீஸ்க்கு அவன் செல் பண்ணுறான். மிச்சம் 176ன்றது வந்து எக்ஸ் மைனஸ் 12க்கு சென்ட் பண்ணுறான். ஈக்குவல் டு 5888. ஓகேங்களா? அப்போ டெஃபினட்டாக நம்ம வந்து இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வந்துடும்? 400xன்னு ஆகிடும். ப்ளஸ்ஸு 176 × 12 மைனஸ் 176 × 12. அப்போ 1760. 176னா 342 வந்துருமா? 342. அப்போ 2 10 ரிமைனிங் 1 அப்போ 11 2 2102. கரெக்டாக பாருங்கள். அவசரத்தில் போடும்போது தப்பாக போட்டுற போகிறேன். அப்போ ஒரு 2 இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு?
இந்த சைடு கொண்டு போய் ஆட் பண்ண போகிறோம். 0 ரிமைண்டர் 1 நம்மளுக்கு 90 அப்படின்ற வேல்யூ ஆகிடும். 58 + 21 வந்து 79. ஓகே, அப்போ 400x ஈக்குவல் டு தப்பா இருக்கா? மல்டிப்ளிகேஷன் தப்பா? மல்டிப்ளிகேஷன் ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா பாருங்க. 170 எஸ் 352 அதேதான் 352னா இங்கே 12 வந்துச்சுன்னா அங்கே ஹோல் நம்பர் ஆகிடும். ஹோல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 8000 ஆகிடும். கரெக்டாக 8000னா இந்த 2 0க்கு 2 0 4ல் அடிச்சிங்க அப்படின்னா 20 முடிஞ்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. Sir, I am confident in quadratic and some percentage and some number series, very weak in data interpretation, word problem mainly, and wrong number series also takes more time. So, not only your weakness, many people are weak in only this zone. Data interpretation, wrong number series வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். Do simplification approximation in 4 minutes, less than 4 minutes or 5 minutes. Simplification approximation ஒரு 4 or 5 minutesல எடுத்துக்கோங்க. Then move on to number series if it is missing number. Missing number இருந்தா நமக்கு அதை சால்வ் பண்ணுங்க. If wrong numbers series means then skip. Go with quadratic equations. Then DA, data interpretations. And then wrong numbers. Okay, 160 பார்த்துடலாம். The ratio of the non-working to working light bulbs, ஓகேங்களா, non-working to working light bulbs in D and then A, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 3:1 1:5. இப்போ D உடைய டேட்டா, ஓகேவா, D உடைய டேட்டா என்ன அப்படின்னா 72% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது டோட்டல் நம்மளுக்கு 800. ஸோ 8 2 சார் நம்மளுக்கு 16. ஓகே, அப்படி கூட பிரிக்கலாமா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் நான் ஒர்க்கிங் பல்ப்ஸ் D and A அப்படின்னு கேட்டிருக்காங்க. டன். இப்போ நான் ஒர்க்கிங் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா, நான் ஒர்க்கிங் வந்து இங்கே 3 பார்ட் சொல்லியிருக்காங்க, இங்கே 1 பார்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3:1 இருக்கு இல்லையா, 4 பார்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 பார்ட்டை வச்சு நான் கேன்சல் பண்ணிடுறேங்க. 4 பார்ட்டை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? நமக்கு 18% வந்துடும். அப்போ 18 × 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 54% வந்துடும். 54% நம்மளுக்கு இந்த 800ல் வந்து நான் ஒர்க்கிங். அப்போ 8 4s are 32, ரிமைனிங் 3, 8 5s are 40, 43. அப்போ 432 வந்து Dல நான் ஒர்க்கிங்காக எடுத்துக்கோங்க. Dல நான் ஒர்க்கிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏல நான் ஒர்க்கிங் வந்து 6 பார்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பார்ட் நம்மளுக்கு வந்து 48%னா ஒரு பார்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நமக்கு 8% இருக்கும். அப்போ 8% நமக்கு எதில் எடுக்க போகிறோம்? 600ல் எடுக்க போகிறோம். 600ல் 8% என்ன வரும்? 48 வந்துருமா? அப்போ 48 அப்படின்றது நம்மளுக்கு வந்து நான் ஒர்க்கிங். அப்போ டோட்டல் நான் ஒர்க்கிங் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நமக்கு 32 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2 தூக்கிங் அப்படின்னா 50, 480 நான் ஒர்க்கிங்காக பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். கரெக்டா? டன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the total product sold by the shopkeeper F is the sum of the non-working light bulbs of D and A அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். The ratio of the firecrackers to light bulbs sold by the F is 2:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the light bulbs கேட்டிருக்காங்க. அப்போ 3 பார்ட் எனக்கு வந்து 480 அப்படின்னா ஒரு பார்ட் நம்மளுக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளவு? 160. அவ்வளோதான், முடிஞ்சா? டன். அடுத்த கேள்வி. பாருங்க, ஒருத்தர் அப்படி கேட்கும்போது நீங்க என்ன போடணும், என்ன சொல்லணும், எல்லாம் எடுத்து தர வேண்டியதா இருக்கு.
Yes. KR8. So attend live regularly. Our quants live at 5 p.m. daily. So if you do it regularly, so உங்களுக்கு என்ன வந்துரும்? So you can also solve this questions within 10 to 15 seconds. So which of the following shopkeepers sold less than the average number of light bulbs sold by all the shops அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல இதனுடைய ஆவரேஜ் என்னன்றது நமக்கு தெரியணும். லைட் பல்ப்ஸ், ஓகேவா? ஸோ ஆவரேஜ் லைட் பல்ப்ஸ் எவ்வளவு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டாச்சா? இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வச்சிட்டிங்களா? 48% எவ்வளவு நமக்கு? இப்போ நமக்கு இது வந்து 600ஆ? இது 600. 600ல 48%. 50% minus 2%. 300 minus 12. 288. அடுத்து இங்கே 64%. 500ல 64% அப்படின்னா எவ்வளோ வந்துடும் நமக்கு? 320. அடுத்தது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 400 சொல்லியிருக்காங்க. 400ல நம்மளுக்கு எவ்வளவு? 200 ப்ளஸ் 200 ப்ளஸ் ஒரு 24. அப்போ 224. அடுத்தது நம்மளுக்கு 72%. இதில் நம்மளுக்கு 800. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணி வச்சிருப்போம். சால்வ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். 8 2 சார் நம்மளுக்கு 16, ரிமைண்டர் 1, 8 7 சார் 56, 57. அந்த வேல்யூஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 24 தூக்கி இங்கே போட்டிங்கன்னா 600, 800, 1100, 1100, 1300. ஓகேவா? 1418. கரெக்டாக பாருங்கள். 1418 கரெக்டாக வருது பாருங்கள். 10 18 9 11 13 20 ரிமைனிங் 2 4 7 9 14 கரெக்டா? 1408 கரெக்டாக வருதா பாருங்கள். டோட்டல் வேல்யூ ரைட்டா? ரைட்டா? 1408. அப்போ இதுக்கு ஆவரேஜ் மொத்தம் 4 நம்பர் இருக்குது. அப்போ 4ஆல் அடிக்கிறீங்க. 4ல் அடிச்சிங்கன்னா 3 5 2. 352 விட எத்தனை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 352 ஆவரேஜ் விட நம்மளுக்கு என்ன கம்மியாக இருக்குது? 1 2 3. இந்த மூணுமே நம்மளுக்கு என்னவா இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஆல் ஏபிசி இஸ் த ரைட் ஆன்சர். கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு டைம் கன்சியூமிங் ஒரு டிஏ தான். அப்போ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டர். இந்த சம்ஸ், இந்த டைப் ஆஃப் சம்ஸ். அடுத்தது 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 ஆமாம், இப்படி கேட்டால் கண்டிப்பாக வந்து ஈஸியான கொஸ்டின் போட்டுட்டு என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே டன். அடுத்தது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் 3/4 வந்துருச்சா ஆன்சரு? வேற லெவல், வேற லெவலு. பைப் கேன் ஃபில் 200/3%. 200/3% இஸ் நத்திங். 2/3 பார்ட். 2/3 பார்ட்டுக்கு 20 நிமிஷம்னா அப்போ ஹோல் பார்ட்டுக்கு என்னவா இருக்கும்? 30 நிமிஷமா இருக்கும். ஏன்றது 30 மினிட்ஸ். தென் A + B அப்படின்றது 50% ஆஃப் ஒர்க்கை 6 மினிட்ஸில் பண்ணுறாங்க. அப்போ 12 மினிட்ஸில் ஹோல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ LCM is 60, LCM is 60 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? இங்கே வந்து 2 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். அப்போ BOD எஃபிஷியன்சி 3 இருக்கும். BOD எஃபிஷியன்சி 3 அப்படின்னா 15 மினிட்ஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் பார்ட் ஆஃப் த ஒர்க் கேன் ஃபில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 × 15 வந்து 45. 45/60 இஸ் ஈக்குவல் டு 3/4. ஆன்சர் ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். வாட் பார்ட் ஆஃப் த ஒர்க் ரிமைனிங்னு கேட்கல. வாட் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஹி கம்ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So pouring castor oil in the rice, விளக்கெண்ணெய்.
So cost price of the article is 520 more than that of Q. Cost price of article P is 520 more than that of Q. While P is sold at 20% profit. நான் என்ன பண்றேன் அப்படின்னா cost price of Q is taken as 100x. அப்ப P நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 100x plus 520 ன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? So இப்போ நம்ம ஆர்டிகல் P என்ன பண்றீங்க அப்படின்னா 20% ப்ராஃபிட்ல சேல் பண்றீங்க. 20% ப்ராஃபிட் அப்படின்னா 120x தென் 104 நம்ம ஆட் பண்றோம். அப்ப 624 க்கு சென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை 25% லாஸுக்கு சேல் பண்ணுறீங்க. 25% லாஸுக்கு சேல் பண்ணும்போது 75x சேல் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் Q P to Q வந்து 2.4x and then x ன்னு சொல்றாங்க. அப்போ 120x plus 624 by 75x is equal to 2.4. 24 by 10 ன்னு எழுதிக்கிறேன். 24x by 10x ஓகேவா? ஸோ இந்த x ரெண்டு கேன்சல் ஆகிடுமா ரேஷியோவில் போடும்போது? ஸோ எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் வந்து நம்ம 2 டேபிள் அடிக்கும்போது இங்கே 12 அண்ட் தென் 5ல கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 15x. ஸோ 15 into 12 வந்து நம்மளுக்கு 180ன்ற நம்பர் வந்துடும். 180x. இங்கே நம்மளுக்கு 120x ப்ளஸ் 624னு இருக்குது. அப்போ 120 அந்த சைடு போச்சு அப்படின்னா 60xன்ற வேல்யூ வந்துடுது இஸ் ஈக்குவல் டு 624. 60x 624 அப்படின்னா தென் வாட் இஸ் 100x? ஸோ 3 part இங்கே 5 part. 3ல அடிச்சிங்க அப்படின்னா 208. 208 into 5ன்றது 1040. அப்போ 100xன்றது 1040 அப்படின்னா Q உடைய வேல்யூ 1040. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது P உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100x plus 520 then 1560 is the right answer. Answer option C என்பது மிகச்சரியான விடை. கரெக்டா? 1040 is 100x. அவங்க P தானே கேட்டிருக்காங்க. கரெக்டா எஸ் ஜெனிஷா வேற லெவல். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. மலர்கொடி, ஹேமா, திவ்ய பாரதி, ரேவதி ஆர் சூப்பர் ரைட் ஆன்சர். முடிஞ்சா? ஓகே டன். And vessel is contains 96 liters of mixture, milk and water in which 16.2/3% வந்து water. 16.2/3% எவ்வளோ வரும் நமக்கு? 1/6. தட் இஸ் 6ல் அடிச்சிங்க அப்படின்னா 16 liters வாட்டர். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே மில்காக இருக்கும். 3/4 of the mixture is taken out from the vessel. அப்போ 3/4னா 4ல் அடிச்சு 3ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 வெளில போயிடும். 4ல் அடிச்சு 3ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 வெளில போயிடும். அப்போ ரிமைனிங் இங்கே 20 இருக்குது, இங்கே 4 இருக்குது. In which the vessel is taken out, the y liters of milk and 0.4 liters 4y liters of water is added. அப்போ y 0.4y அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே 5 இங்கே 2ன்ற வேல்யூ ஆகிடும். அங்கே 5y இங்கே 2yன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு மில்க்கு கூட 5y ஆட் ஆகுது, வாட்டர் கூட நம்மளுக்கு 2y ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும்போது டோட்டல் நம்மளுக்கு என்ன வந்துருது அப்படின்னா 25% ஆஃப் த மிக்சர் வந்து எனக்கு வாட்டராக இருக்குது. அப்போ இங்கே 3 part இங்கே 1 part 75%, இங்கே 25%. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 + 5y ஈக்குவல் டு 12 + 6y. ஓகே 5y அந்த சைடு போச்சுன்னா y ஆகிடும். இங்கே நம்மளுக்கு 8. y-உடைய வேல்யூ 8, ஆனால் y-உடைய வேல்யூ ஆன்சர் இல்லை. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் நம்ம 2y ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 2yனா என்ன ஒரு ஆன்சர்? 16 இஸ் த ரைட் ஆன்சர். முடிஞ்சா? எஸ் டன். ஸோ அடுத்தது இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினா இன்னொரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? எஸ் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். சரிங்களா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். சரிங்களா? 24th சம்
அண்ட் 25th சம். இந்த 2 சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணிவிட்டு நார்மல் கொஸ்டினில் வந்து அதனுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத போடுங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியான மார்க்காக வரலாம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு கொஞ்சம் ஈஸியான மார்க்லாம் நம்ம வருவோம். இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் ஃபயரை போட்டு போங்க. இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு லைவில் வந்துருங்க. நாளைக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தி செஷன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.